முதல் தமிழகத்தில் திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒன்றை கொண்டு வந்து மக்களுக்கு பணத்தை கொடுத்து குதிரை பேரம் நடத்தி அதை காட்டியதே திமுகவை சார்ந்தவர்கள். இந்த குதிரை பேரம், கொக்கு பேரம், இந்த கதைகள் எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் பேசிக்கிட்டு தான் இருக்கணும். 20 வருஷத்துக்கு அவர் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு அதுதான் களமாவும் இருக்கும். தேசிய அளவுல ஒரு பெரிய வெற்றிடம் ஏற்பட போகுது. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பாத்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த போன்ற தெலுங்கானா போன்ற பகுதிகள் எல்லாம் விஜய் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு. அதே மாதிரி அதாவது வட மாநிலங்களில் கூட இளைஞர்களை பொறுத்த மட்டும் தளபதிங்கிற அந்த பேர் மிகப்பெரிய ஒரு அடையாளமா இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராகவும் இன்றைய முதல்வராகவும் இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் விஜய் அவங்க கூடிய விரைவில் அவர் பிரதமர். இப்போ ஜனநாயகன் படம் எல்லா இடத்துலையுமே நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, பெங்களூர்லேயுமே நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வெற்றி பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் காவேரி பிரச்சனைக்கு விஜய் அவர்கள் குரல் கொடுக்காம இருக்காரா? மாநில உரிமைகளை அடகு வச்சுட்டாரா? வெள்ளக்கார ஆட்சியில் இருந்த பொழுது ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தம் 50 வருஷம் கழிய விட்டு அந்த ஒப்பந்தம் நம்ம ரினியூவல் பண்ணணும், இல்லை அந்த ஒப்பந்தம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த ஒப்பந்தத்தை ஃபாலோ பண்ணாம விட்டது கலைஞர் கருணாநிதி அவங்க. அந்த 74ல கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மகள் செல்வி பெங்களூர்ல இருக்காங்க. அவங்களுக்கு அங்க தொழில் சார்ந்த பல விடயங்கள் இருக்கு. இது பாதிக்கப்பட்டுவிடக் கூடாதுங்கிறதுக்காக தமிழர்களுடைய தலையான ஒரு பிரச்சனையை ஒன்னில்லாம ஆக்கிட்டு காவிரி நீர் பிரச்சனையை உருவாக்கிட்டாங்க. சீமான் அடையாளப்படுத்தப்படாத ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். அவர் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுவதற்கு சீமானுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை என்பது என்னுடைய அழுத்தமான பதிவு. இப்ப அவர் திமுக அம்பாசமுத்திரத்துல ஒரு பொது வேட்பாளராக நிக்கிறதுக்கு ஒரு பிளான் இருக்கு. இந்த பிளானுக்காக அவர் இப்ப பாரதிய ஜனதா கூட சரத்குமார் கூட போய் கொஞ்சுவாரு, டிஎம்கே கூட போய் கொஞ்சுவாரு. ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளரான திரு இன்பா அவர்கள் நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே. தொடர்ச்சியா குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்ச நாள் சைலண்ட்ல இருந்தாலும் இப்போ கம்யூனிஸ்ட்ல நல்லக்கண்ணு ஐயா அவர்களுடைய புகைப்படம் திறப்பு விழாவில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பேசும்போது குதிரை பேரம் எங்க நடக்குது, எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை கோடிகள்லாம் போயிட்டு இருக்கு. நாங்கள் இப்போ குதிரை வேகத்தில் பயணித்துட்டு இருக்கோம். நாங்கள் குதிரை பேரத்தில் பயணிக்கல, குதிரை வேகத்தில் பயணித்துட்டு இருக்கிறோம். இப்போ தொடர்ச்சி அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ். அது உதயநிதி ஸ்டாலின் அவங்க பேசுவதற்கு அவருக்கு ஏதாவது ஒன்று வேணும், அதுக்காக பேசுகிறார். இல்லைன்னா மக்கள் அவரை மறந்துடுவாங்க. நான் தான் இருக்கிறேங்கிறத அவ்வப்போது அவர் அடையாளப்படுத்திக்கணும். அதுக்கான முயற்சிகள் அவர் எடுத்துகிட்டு இருக்காரு. அதாவது ஒரு அரசியல்வாதி அதை தான் பண்ண முடியும். அதாவது 108 தொகுதிகள் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம்னா அந்த 108 தொகுதிகளும் ஒரு காசும் கொடுக்காமல் நாங்கள் பெற்ற வெற்றி. ஆனால் திமுகவை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் 1000, 2000, 3000 இது கொடுத்த கதைகள் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். முதல் தமிழகத்தில் திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒன்றை கொண்டு வந்து மக்களுக்கு பணத்தை கொடுத்து குதிரை பேரம் நடத்தி அதை காட்டியதே திமுகவை சார்ந்தவர்கள். எங்களை பொறுத்த மட்டில் எங்களை தேடி வருகின்றவர்கள் எங்கள் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு, எங்களுடைய தலைவர் செய்யக்கூடிய நல்ல திட்டங்களுக்கு நம்மளும் ஆதரவாக இருக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தேடி வராங்க. இந்த குதிரை பேரம், கொக்கு பேரம் இந்த கதைகள் எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் பேசிக்கிட்டு தான் இருக்கணும். 20 வருஷத்துக்கு அவர் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு அதுதான் களமாகவும் இருக்கும். காரணம் வேற வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு. அதாவது சில இடங்களில் சொல்ல வாய்ப்பு இல்லை ராஜா அப்படிம்பாங்கல்ல, அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. 20 வருஷம் இல்லை சார் அவங்க. அதாவது தமிழக வெற்றி கழகம் இனி தொடர்ச்சியாக ஆட்சியை நோக்கி நகரும். நான் இப்ப சொல்றது ஒரு சிலருக்கு ஒரு வியப்பா கூட இருக்கலாம். ஆனால் நான் சொல்றது ஆட்சிக்கு வந்ததுமே ஒரு அது வந்தது வியப்புங்கிறது இல்லை, மக்கள் தேர்ந்தெடுத்தது. அது வியப்பெல்லாம் கிடையாது. எங்களுக்கு நாங்கள் களத்துல போச்சோம் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பா ஆட்சி அமைக்கணும்னு உங்களுக்கு முன்னாலே நான் பதிவு பண்ணியிருக்கேன். நான் உங்களிடம் பேசும்பொழுது முன்னாலேயே பதிவு பண்ணிருக்கேன். இப்போ நான் ஒரு செய்தியை உங்களுக்கு பதிவு பண்றேன். அதாவது மோடி அவங்களுடைய ஆட்சி 15 வருடம், மூணாவது முறை முடிய போகுது. இப்ப பாத்தீங்கன்னா தேசிய அளவுல ஒரு பெரிய வெற்றிடம் ஏற்பட போகுது. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தீங்கன்னா அதாவது தென் மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த போன்ற தெலுங்கானா போன்ற பகுதிகள் எல்லாம் விஜய் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு. அதே மாதிரி அதாவது வட மாநிலங்களில் கூட இளைஞர்களை பொறுத்த மட்டும் தளபதிங்கிற அந்த பேர் மிகப்பெரிய ஒரு அடையாளமா இருக்கு. என்னை பொறுத்த மட்டும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராகவும் இன்றைய முதல்வராகவும் இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் விஜய் அவங்க கூடிய விரைவில்
அவர் பிரதமர் என்கின்ற அந்த அடையாளத்தை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்புகள் கூட இப்போ வந்து பிரகாசமா இருக்கு அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன். இது நான் இப்போ சொல்லச்சுமே சொல்ல என்னடா இப்படி சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கண்டிப்பாக களம் அதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இது எல்லாமே உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. எதற்காக மக்கள் வந்து திமுகவை வேண்டான்னு முடிவெடுத்தாங்கன்னா, இன்னைக்கு நீங்க அனைத்து அலுவலகங்களுக்கும் போங்க, ஐயா லஞ்சம் இல்லாமல் எல்லாம் நடக்குது, இங்கே லஞ்சம் நாங்கள் கொடுக்கல, அது எங்களுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லபடியாக நடக்குது. அதே மாதிரி குறிப்பாக ஒரு சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு அலுவலகத்தில் ஒட்டி வைத்திருக்காங்க, இங்கு நீங்கள் லஞ்சத்தோடு வருவதாக இருந்தால் உள்ளே வராதீங்கள், மனுக்களோடு மட்டும் உள்ளே வாருங்க அப்படின்ட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. இந்த மாற்றத்தை கொண்டு வந்து தமிழக வெற்றி கழகம், அப்போ அந்த தமிழக வெற்றி கழகம் இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் வந்து பெரிய ஆதரவை ஈட்டிட்டு இருக்கு அப்படிங்கிற சமயம் வந்து எல்லாரும் தேடி வர்றது இயற்கை. அப்படி தேடி எல்லாரும் வந்தவங்க தான் சேர்ந்திருக்காங்களே தவிர இந்த குதிரை பேரம் கொக்கு பேரம் எல்லாம் அது உதயநிதி அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அது தெரிந்த விடயம். பெண் என்கின்ற நிறுவனம் யார் யாரிடம் பேசியது, என்னென்ன களங்கள் நடத்தினார்கள் என்பதை அதை உதயநிதி ஸ்டாலின் அவங்க ஒரு புரட்டி பார்த்தாருன்னா எங்க குதிரை பேரங்கள் நடைபெற்றது என்கின்ற களங்களை குறித்து தெரியும். மூகாமுத்து அவர்கள் மரணம் அடைந்த பொழுது நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்த ஒரு சிலர் அவர்களை போய் சந்தித்த பொழுது அவர்களிடம் என்ன அஜெண்டாக்கள் பேசப்பட்டது, அப்பொழுது என்ன குதிரை பேரம் நடந்தது என்பதையெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் வெளியே சொன்னா அது சிறப்பாக இருக்கும். சரி, இப்போ வர்ற ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து நடக்க போகுது. அது நடக்கிறதுனால நேற்று மாலை திமுக எம்எல்ஏக்கள் எல்லார்ட்டையுமே வந்து உதயநிதி அவர்கள் வந்து வீடியோ கால் மூலியமாக ஆலோசனை நடத்தியிருக்காரு. அன்னைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் போது சரியான தெளிவான கேள்விகளை வந்து எழுப்பணும், ஜூனியர்ஸ் எம்எல்ஏக்களை சீனியர்ஸ் எம்எல்ஏக்கள் வந்து வழி நடத்தணும், இந்த மாதிரியான பல ஆலோசனைகள் வந்து சொல்லியிருந்ததா செய்திகளில் வந்து கேள்விப்பட்டோம். அன்னைக்கு அப்போ ஒரு சம்பவம் ஏதாவது காத்துக்கிட்டு இருக்கா? சம்பவம் அங்க அப்போ மரியா வில்சன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஒரு பெரிய ஊழலை வந்து ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியான. அது ஊழல்னா இப்ப திமுக பத்தி ஊழலை பத்தி பேசணும்னா மரியா வில்சன் மட்டும் இல்ல, எங்களுடைய அமைச்சர் மரியா வில்சன் எல்லா அமைச்சர்களுமே இப்ப எடுத்து வச்சிருக்காங்க. திமுகல இருந்து எந்த அமைச்சருமே ஒழுங்கா வேலை பார்க்கல, அவ்வளவு பேருமே மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சு அதை எப்படியெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ எங்களுடைய தலைவரும் எங்களுடைய அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களும் அமைச்சர்களாகவும் எல்லாமே வந்த பிறகு இப்போ எல்லாத்தையுமே தேடி எடுக்கும் பொழுது அவங்களே அதிர்ச்சியா பார்க்குறாங்க. இப்போ இன்னைக்கு கூட எங்களுடைய கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவங்க ஒரு குறிப்பு பண்ணியிருக்காங்க. அதாவது நாங்கள் வந்து தனியார் பள்ளிகளுக்கு எந்த விதமான லஞ்சமும் வாங்காமல் எந்த விதமான நன்கொடையும் வாங்காமல் நாங்கள் அவங்களுக்கு அனுமதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அரசு பள்ளிகளுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பழைய காலத்தில் எவ்வளவு கொள்ளையடிச்சாங்க அப்படிங்கிற செய்திகள் இப்பொழுது எங்களுக்கு கேட்கின்ற பொழுது நாங்கள் மலைத்து போய் நிற்கிறோம். இவ்வளவு ஊழல் செஞ்சாங்களா அப்படிங்கிற ஒரு மலைப்பில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதே மாதிரி அந்த பட்ஜெட் கூட்டத்தில் வந்து திமுக வந்து நீங்கள் சீனியர்ஸை கேட்டு நீங்கள் எல்லாம் நடந்துக்கோங்க அப்படின்ட்டு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாங்கன்னு சொன்னீங்க. என்னை பொறுத்த மட்டில் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு திமுகவில் இருக்கவங்களுக்கு வந்து அரசியல் ரீதியான பதிவுகளை எடுத்து வைக்க ரொம்ப தடுமாடுறாங்க. உண்மை அதுதான். நீங்கள் அவங்களுடைய மேடைகள் பேச்சில் இருந்தும் சரி எதுலேயும் சரி அவங்க வந்து என்னென்னா நம்ம ஏதாவது பேசிடணும் அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் என்ன உங்கள் முதலமைச்சர் பேச மாட்டாரான்னாங்க. எங்கள் முதலமைச்சர் எழும்பி பேசினார். ஏன் உதயநிதி ஸ்டாலின் உட்கார்ந்து அதுக்கு பதிலாம் சொல்லிட்டு போகலாம்ல, துண்டக்கான்ல துணிய காலன்னு ஓடினாரு. அது இந்த பட்ஜெட் தொடரிலும் தொடரும். எங்களுடைய அமைச்சர்கள் அதாவது இவங்களுக்கெல்லாம் அரசியல் தெரியாது, இந்த அமைச்சர்களுக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா, இவங்கள்ட்ட போய் நாட்டை கொடுத்துட்டேலேன்னாங்க. இன்னைக்கு ராஜ்மோகன் அவர் வந்து ஒரு வியந்து பார்க்கக்கூடிய அமைச்சருங்கிற பட்டியலுக்கு வந்தாச்சு. எங்களுடைய பொதுச்செயலாளர் புசியானந்த் அவர்கள் ஒரு போக்குவரத்து சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. அந்த அதாவது கூவாரை கிளீன் பண்ணக்கூடிய அந்த இது தொடங்குறாங்க. 71 கிலோமீட்டருக்கு அது வந்து பராமரிப்பு படம் நடக்குது. அப்போ அவர் சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. இருந்த ஒரு 2 வீலர் எடுத்துட்டு போறாரு. இதுதான் எங்களுடைய அமைச்சர். எந்த பந்தா பகட்டெல்லாம் கிடையாது. அந்த கூவம் ஆத்துக்குள்ள அவர் நின்று பார்க்குறாரு. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு அமைச்சர்களுமே தங்களுடைய பணிகளை மிக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ திமுகவுக்கு இந்த அமைச்சர்கள் மேலே நம்ம எதுவும் பழி சொல்ல முடியாது. எனவே நீங்கள் அங்கே சட்டசபையில் போய் நல்லா அப்படி பேசுங்க இப்படி பேசுங்க ஒரு பம்மாத்து காட்டுறாங்க. இதை மாதிரி 1000 பம்மாத்து பார்த்துட்டோம். இந்த பம்மாத்தை அவங்க காட்டிட்டு இருக்காங்க. அது சட்டசபையில் நாங்கள் என்னென்ன அதை அவங்களுக்கு
பாடமாவே கற்றுக் கொடுத்துருவோம். இப்போ ஜனநாயகன் படம் எல்லா இடத்துலையுமே நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, பெங்களூர்லேயுமே நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வெற்றி பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் காவேரி பிரச்சனைக்கு விஜய் அவர்கள் குரல் கொடுக்காம இருக்காரா, மாநில உரிமைகளை அடகு வச்சுட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உதயநிதி அவர்கள் இந்த காவேரி மேகதாது பிரச்சனையின் போது ஒரு ட்வீட் மூலியமா தன்னுடைய கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு. இல்ல அந்த கேள்வியை வந்து அவர் வந்து கலைஞர் கருணாநிதிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. எப்படி கேட்க முடியும்? இல்ல அவங்க தான் அதுக்கு ஒரிஜின். அதாவது காவேரி பிரச்சனைக்கு மூல காரணம் அவங்க தான். அதாவது வெள்ளைக்கார ஆட்சியில் இருந்த பொழுது ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க, அந்த ஒப்பந்தம் 50 வருஷம் கழிய விட்டு அந்த ஒப்பந்தம் வந்து நம்ம ரினியூவல் பண்ணணும், இல்லை அந்த ஒப்பந்தம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த ஒப்பந்தத்தை ஃபாலோ பண்ணாமல் விட்டது கலைஞர் கருணாநிதி அவங்க. அதே மாதிரி வழக்கு இருந்துச்சு, அந்த வழக்கை வந்து நம்ம ரிப்பீட்டேஷன் பண்ணணும். அந்த வழக்கையும் அதை கண்டுக்காம விட்டாங்க, அந்த வழக்கும் போயிருது. இது எல்லாமே 1974 நடக்கு. அந்த 74ல் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மகள் செல்வி வந்து பெங்களூர்ல இருக்காங்க. அவங்களுக்கு அங்க தொழில் சார்ந்த பல விடயங்கள் இருக்கு. இது பாதிக்கப்பட்டுடக் கூடாதுங்கிறதுக்காக தமிழர்களுடைய தலையான ஒரு பிரச்சனையை அவங்க வந்து ஒன்னும் இல்லாம ஆக்கிட்டு காவிரி நீர் பிரச்சனையை உருவாக்கி இந்த மேகதாது அணையில அவங்க பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியா. இதை குறித்து எங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அதற்கான தெளிவான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அதன் காரணமாகத்தான் இப்ப பெங்களூர்ல வந்து நம்மளுடைய பஸ் அங்க போக முடியாத ஒரு நிலைமை. அதுபோல எங்களுடைய தலைவருடைய படம் திரையிட்ட திரையரங்களில் இருந்த பேனர்கள், அந்த பதாகைகள் கிழிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே நாங்க எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை. அதுபோல எங்களுடைய தலைவர் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. அதாவது தமிழர்களுடைய உரிமையை எந்த இடத்துல நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். அது எந்த களத்துல இருந்தாலும் சரி, தமிழர்களுடைய உரிமையை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். இவங்கள மாதிரி நாங்க ஈழத்தமிழர்களுக்காக போராடுறோன்னு 1.5 லட்சம் பேரை கொல்றச்சமே பதவி போதுன்னு போய் டெல்லியில போய் உட்கார்ந்தவர் கலைஞர் கருணாநிதி. இவங்க தமிழர்களுடைய அனைத்து உரிமைகளையும் அளித்தவங்க. எங்க தலைவருக்கு தெரியும் தமிழர்களை எப்படி காப்பாற்ற வேண்டும், மேகதாது அணையில் என்ன பிரச்சனை எப்படி தீர்க்க வேண்டும் என்று. அதை கண்டிப்பாக அவரால் தான் காவிரி பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வர முடியும். அப்பொழுது உதயநிதி பார்த்து கொண்டு ஏதாவது மாநில உரிமைகளை அடகு வச்சுட்டீங்க, மாநில உரிமையை திறக்கவே மாட்டீங்க. மாநில உரிமைகளை யாரு முதல்ல அடமானம் வச்ச? நாங்க அடமானம் வைக்கல. இன்னைக்கு வரை நாங்க மாநில உரிமைகளுக்காக நாங்க போராடிட்டு தான் இருக்கோம். எந்த இடத்திலையும் மாநில உரிமைகளை விட்டு கொடுத்து தமிழக வெற்றி கழகம் பயணித்ததாக உதயநிதி ஸ்டாலினால் நிரூபிக்க முடியுமான இல்ல. ஆனால் திமுக மாநில உரிமைகளை எங்கெங்கெல்லாம் அவங்க இழந்துட்டு வெளியே வந்தாங்கிறதுக்கு நம்ம பெரிய பட்டியலே போடலாம். அதுக்கு திமுகவாலே பதில் சொல்ல முடியாது. ஒரு காலகட்டத்தில் சொல்லுவாங்க நாங்கள் மதவாதத்திற்கு எதிரானவர்கள். பாரதிய ஜனதா கட்சியை உள்ள கொண்டு வந்தது யாரு? நீங்க தானே. இங்க அந்த மதவாத கட்சின்னு சொல்லிட்டு இங்க கொண்டு வந்தது நீங்க தானே. அதே மாதிரி கள்ளுக்கடை, இது எல்லாமே இங்க கொண்டு வந்தது யாரு? நீங்க தானே. இப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அழிவுகளையும் கொண்டு வந்தது அவங்க தான். அவங்க பேசுறதுக்கே ரைட்ஸ் கிடையாது சார். அது அவங்கள்ட்ட பதில் சொல்றதுக்கே நமக்கு எல்லாம் வெக்கமா இருக்கு சார். இப்போ சமீபத்தில் கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு பணிகள் கொடுக்கப்பட்டது. அந்த பணிகள் எல்லாமே ஹைகோர்ட் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கேஸில் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் தான் அந்த கோர்ட்டில் வந்து வாதாடி இந்த தீர்ப்பை வந்து பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டுச்சு. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தான் பின்னணியிலேருந்து நாம் தமிழர் கட்சியை வந்து ஏக்கி இந்த ஒரு தீர்ப்பை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட முடியுது. அப்போ திமுகவே ஸ்ட்ரைட்டாக இறங்குனா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. என்ன நடக்குது? இல்லை, திமுகவை பொறுத்த மட்டும் நீங்கள் பழைய காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க ஏதாவது ஒரு கட்சிக்கு மேலே ஏதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சியோட ஏதாவது செயல்படணும்னா அவங்க கூட இருக்க கூட்டணி கட்சிகளை பேச வைப்பாங்க. இல்லை ஒரு பேச்சு சொல்கிறேன், இது கூட்டணி கட்சி. இது வந்து மறைமுக கூட்டணி கட்சி. இப்போ வந்து தாய்மாமன் உறவெல்லாம் அங்கே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. இப்போ அதாவது சீமான் வந்து அடையாளப்படுத்தப்படாத ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். அவர் வந்து தமிழ் தேசியத்தை பற்றி பேசுவதற்கு சீமானுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை என்பது என்னுடைய அழுத்தமான பதிவு. காரணம், 2009ஆம் ஆண்டு நடந்த இனப்படுகொலையை மையப்படுத்தி அடையாளப்படுத்தப்பட்டவர் தான் சீமான். அந்த தமிழர்கள் இங்க சிறப்பு முகாம்கள்ல எவ்வளவு பேரும் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சீமான் இந்த 16 வருஷத்துல என்ன விடிவா வாங்கி கொடுத்துட்டாரு. இன்னைக்கு அவங்க கட்சியில இருந்து எல்லாருமே களஞ்சியம் வெளியே போயிட்டாரு, ஏகலைவன் வெளியே போயிட்டாரு, முத்துப்பாண்டி வெளியே போறாரு, தென்னகம் விஷ்ணு வெளியே போயிட்டாரு. எங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர் கூட அந்த கட்சியில வளர்ச்சிக்கு அதை உழைச்சிக்கிட்டு இப்ப அவரும் வெளியே வந்து இங்க தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறார். எனவே சீமானை பொறுத்த மட்டில் திரள் நிதி எங்க கிடைக்குது பார்த்தாரு. புலம்பெயர்ந்த தமிழர்களிடமிருந்து இப்ப திரள் நிதி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஐயா இவன் பேசி பேசி நம்மளை ஏமாத்திட்டு இருக்காண்டா, உஷாரா இருக்கணும், ஏமாந்துடக்கூடாதுன்னுட்டு எல்லாரும் உஷாராயிட்டாங்க. எனவே அவருக்கு இப்ப திரள் நிதி கம்மியா போச்சு. உடனே தான் அங்க போய் திமுகல போய் பேச்சுவார்த்தை
அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சு. தேர்தல் களத்தில் வந்து தமிழக வெற்றி கழகத்தை விமர்சித்து அவர் ஏதோ பெரிய வாக்கு வாங்குற மாதிரி, ஆகா என்ன தமிழ் மக்கள் முத்தமிட்டார்கள், கொஞ்சினார்கள், என்னெல்லாமோ பேசினாரு. 8% 4% போயிட்டாரு. இப்போ வந்து அவர் திமுக அடுத்த அம்பாசமுத்திரத்தில் வந்து ஒரு பொது வேட்பாளராக நிற்கிறதுக்கு ஒரு பிளான் இருக்கு. இந்த பிளானுக்காக அவர் இப்போ பாரதிய ஜனதா கூட சரத்குமார் கூட போய் கொஞ்சுவாரு, டிஎம்கே கூட போய் கொஞ்சுவாரு. அவரை என்ன பண்ணாலும் இந்த பணி ரத்தாச்சு அப்படிங்கிறது ரத்தானது தானே. இல்ல, நாங்க அதுக்கான அதாவது அரசு கையில தான் ஒரு அரசாணைகள் உருவாக்கக்கூடிய களம் இருக்கு. வேறொரு கோணத்தில் அரசு அதற்கான நடவடிக்கை எடுக்கும். இவங்க கொடுத்த இந்த வழக்குனால எங்களுக்கு அந்த இது பாதிப்பு வரும் கடன் கிடையாது. அதை எந்த சூழலில் அதை எப்படி கொண்டு போகணுங்கிறது எங்களுடைய தலைவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். நாங்க திமுகவுக்கே பாடம் படிச்சு கொடுத்துட்டோம். இந்த நாம் தமிழர் இயக்கத்துக்கு எங்களால பாடம் படிச்சு கொடுக்க முடியாது. அவங்களா சொல்லிடுவாங்க, ஏய் நாங்க சொன்னோம்ப்பா ரத்தாயிடுச்சுப்பா, இது எங்க சீமான திட்டாங்கன்னுட்டு எங்க மேல தவிர்க்க முடியாத தலைவர். ஆமா, தவிர்க்க முடியாது. சீமான் மேடையில பேசுறதோடைய மோசமான வார்த்தைகளை மற்றவங்க பேசுறாங்க. ஒரு மேடையில வந்து உங்க அம்மா அதெல்லாம் அவர் சீமான் பேசுறோடைய மற்றவங்க பேசுறாங்க. முதல்ல அவரு தமிழ்ல எப்படி பேசணும் என்னன்னு அவரை கத்துக்கிட சொல்லிட்டு அப்புறம் வரட்டு நாம் தமிழர் இயக்கம் வந்து நாங்க வந்து அதுக்கு அதை ஒரு பொருட்டாவே நினைக்கல. அவங்க பேசிட்டு போறாங்க, கத்திட்டு போறாங்க. அதை நம்ம ஒரு தெருவுக்குள்ள போச்சோமையும் கத்துறாங்க. ஆமா, பணி ரத்தாயிருச்சு, கத்தி பணி ரத்தாயிருச்சு சார். வழக்குல வந்து அந்த இப்ப இந்த நீதிமன்றம் வந்து ரத்து செய்யறதுக்கு நாங்க மேல்முறையீடுக்கு போவோம். ஆமா, அங்க போச்சமே வந்து எங்களுக்கு சாதகமா மாறும். உடனே நாம் தமிழர் இயக்கத்தை சேர்ந்தவங்க தலைகளை நின்றுவாங்களா? அது வழக்கு தானே சார். இந்த வழக்கு இங்க இந்த கோர்ட்ல இப்படியா இருக்கு, அடுத்த கோர்ட்ல மாறக்கூடிய களம் இருக்கு. முதல்ல நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவங்க கட்சியில் இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனையை தீர்க்க சொல்லுங்க. அந்த குறிப்பிட்ட ஒரு ஆள் இருக்காரு, சாட்டை துரைமுருகன், அவரை வச்சு அந்த கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இருக்கு. அதை அவர் சீமானவர் உட்கார்ந்து யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுத்து நம்ம கட்சியை எப்படியா காப்பாற்றி தமிழ் தேசியத்தை கொஞ்சம் காப்பாற்றுவோம்னா அவர் அதை முயற்சி பண்ண சொல்லுங்க. போதும், அவர் சம்பாதிச்சதெல்லாம் இனி எதுக்கு யாருக்காக சம்பாதிக்கிறான்னு தெரியல. அவர் கொஞ்சம் விளக்கட்டுங்க. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.